திருச்சி மாவட்ட மகளிர் அணி இணையமைப்பாளர் நிவேதா மேற்கொண்டு நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நம்ம தளபதி நன்றி சொல்ல வந்திருக்காங்க. சோ அதுக்காக வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா தளபதி இந்த தொகுதியில மெயினா அவரோட வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்கள்ல தான் நான் வேட்பாளர் நிப்பாட்டுவேன் அவரே சொல்லிட்டாரு. அதனால நான் மக்கள் யாரும் பயப்பட வேணாம். ஆனா சில பேர் ஏடிஎம்கே டிஎம்கே நிறைய பண வசதி படைத்தவங்க நிறைய பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்க கட்சி நிர்வாகிகளே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா தளபதி அந்த லெவலுக்கு நம்ம யாரையும் விட மாட்டாங்க. ரொம்ப எல்லாருமே டீம் ஒர்க்கா உழைச்சிருக்காங்க தளபதிக்காக. சோ இன்னொரு கிழக்கு தொகுதி என்னோட இன்னொரு கண்ணன் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய மாபெரும் பொக்கிஷம் தான் நம்ம தளபதி. சோ மலைக்கோட்டை நம்ம தளபதி கோட்டையா மாறிடுச்சு. இது பெரிய எக்ஸாம்பிள். இவர் ஒரு பிஸி ஷெட்யூலே நமக்கு நன்றி சொன்ன அவருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதிக்கு எங்க மாவட்டம் சார்பாக திருச்சியில் இருக்க ஒவ்வொரு மகளிர் அணி சார்பாகவும் ஒவ்வொரு பெண்கள் சார்பாகவும் ஒவ்வொரு ஆண்கள் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ரொம்ப வருத்தம் தான். ஆனா என் தளபதி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்குன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஓட்டு போட்டது யாருமே வேட்பாளர் யாருன்னு தெரியாம தான் ஓட்டு போட்டா அவர் ஒரு மூஞ்சிக்காக மட்டும்தான். சோ அவரு இங்க ராஜினாமா பண்றது ஏதோ ஒரு காரணமா தான் கண்டிப்பா இருக்கும். மக்களுக்கு எப்போதும் மறுபடியும் இல்ல, இனி தளபதி இருக்கிறவரையும் மக்கள் நாங்க உயிரோடு இருக்கிறவரையும் தளபதி மட்டும்தான் இனி ஆட்சி. அவர் சொன்ன மாதிரி எதிர்கட்சியே இல்லாம அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னாங்க எதிர்கட்சியே இல்லாம உருவாகுன்ற மாதிரி இனிமே தளபதி ஆட்சியோட மட்டும்தான். ஏன்னா தளபதி மக்களை மக்களா பார்க்கல, தன் குடும்பத்துல ஒருத்தரா பார்த்திருக்காரு. தனக்கான வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்கான வாழ வந்த தங்க தளபதி மகன்.